ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பழைய ஹெட்பேண்டை புது ஹெட்பேண்டாக எப்படி மாற்றலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம மளிகை பொருட்கள், நம்ம சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே, வீட்டுக்கு உபயோகப்படுற எல்லா பொருட்களுமே இந்த ஆப்பில் இருக்குது. இந்த ஆப்புக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிரர் கிளாஸ் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் வந்து இந்த B7000 இந்த கம்மை எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பவு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து அந்த கம்மை போட்டு விட்டுட்டு இந்த சம்கி, இந்த கோல்டன் கலர் சம்கியை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பழைய ஹெட்பேண்டை புது ஹெட்பேண்டை மாற்றிட்டுருக்கோம். இந்த B7000 கம்மை வந்து நம்ம சைடில் அப்படியே ஸ்டார்டிங் நம்ம இந்த பவுல்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வச்சுட்டு 1 by 1 இந்த மிரர் கிளாஸ் இருக்கு இல்லையா, 1 by 1 பார்த்து வைக்கணும். ஸோ கேப் இல்லாமல் பொறுமையாக வைங்க, 1 by 1 நாங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி ஸ்ட்ரைட் டைப்லேயே வந்து ஸ்ட்ரைட்டாகவே வைங்க, கிராஸாக அந்த மாதிரிலாம் வைக்க வேண்டாம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சோன்னா நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக வரும் நமக்கு. ஸோ ஒரு லேயர் நம்ம போட்டாச்சு, இப்போ 2வது லேயர் பாருங்கள். ஸோ இது பக்கத்துலேயே வச்சு கேப் இல்லாத மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிட்டே வந்துடலாம், ஓகேவா. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ரிப்பன் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் அந்த கோல்டன் சம்கி இருக்குது இல்லையா, ஸோ நான் அது தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அந்த கோல்டன் சம்கியோட ஃபினிஷிங் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சைடு முடிஞ்சிருக்கு, இப்போ இந்த சைடும் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த கம்மு வந்து ரொம்ப நல்லா ஒட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு போட்ட உடனே நம்ம இந்த சம்கி வச்ச உடனே டக்குன்னு நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த ஏதாவது நீங்கள் வந்து ஏதாவது வீட்டில் வந்து உபயோகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஏதாவது மேக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த கம்மை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டோம் இந்த பவுல். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைடில் இருக்கிற இந்த லேயரில் வந்து சேம் அதே மிரர் வச்சு இந்த கம்மு போட்டு அந்த மிரர் 1 by 1 அப்படியே வந்து கேப் இல்லாத மாதிரி அது மேலேயே, ஓகேவா. ஸோ அது மேலேயே வர மாதிரியே ஒட்டுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த சைடில் இருக்கிற இதெல்லாம் தெரியாது நமக்கு. ஸோ இந்த மிரர் இது மட்டும்தான் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ இந்த சைடு இப்போ நம்ம பண்ணிடலாம். 1 சைடு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த பக்கமாக இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், சேம் அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம எப்படி பண்ணமோ ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், கிராஸ் ஆகிடுச்சின்னா அப்படியே டக்குன்னு ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து 1 by 1 பார்த்து ஒட்டுங்க. ஸோ என் கையில் கம் இருக்கிறதுனால எனக்கு கையிலேயே வந்து நிறைய ஒட்டிக்கிச்சு பார்த்து. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க, ஸ்டிக் ஏதாவது ஒன்று வச்சுட்டு. ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃபினிஷிங் வந்துருச்சு. இப்போ இந்த ஹெட்பேண்டை வந்து நான் வந்து என் குழந்தையோட தலையில் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பழைய ஹெட்பேண்டு, பழைய பேங்கிள்ஸ், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி மேக் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இது தலையில் போடும்போது இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் நம்ம பசங்க வந்து வெயிலில் போனாங்கன்னா அது அப்படியே வந்து ஒரு மிரர் கிளாஸ், ஒரு ஷேட் வந்து செம்ம அழகாக நமக்கு வந்து தெரியும். இந்த கண்ணாடியில் வெயிலில் வச்சு நம்ம காட்டுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ ஃபினிஷிங்